ஒரு நிமிஷம் தள்ளுறாதீங்க. நீங்கள் ஏன் Yamaha R15 வெர்ஷன் 4 சூஸ் பண்ணலான்றதுக்கான 3 முக்கியமான ரீசன்ஸை இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைபுன்ற மாதிரி விஷயத்தை பண்ணிங்கன்னா எதை மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறேன் எங்களுக்குலாம் ஒரு சின்ன பூஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங், இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட டிசைன் ஆமாங்க. இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு ஃபுல்லி ஃபிட் செம்ம ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிசைன் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ரோட் அப்பியரன்ஸ் கொடுக்குதுன்றதுல டவுட் இல்லை. டிசைன் விஷயத்தில் ரியலி இந்த வெஹிக்கிளை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா அட்ராக்டிவான ஒரு டிசைன் டோனோட இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆமாங்க. என்னதான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு 155cc வெஹிக்கிளாக இருந்தாலுமே இதோடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அரௌண்ட் ஒரு 200cc வெஹிக்கிள்ஸுக்கு ஈடு கொடுக்குற லெவலில் இருக்குதுன்ற அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ்லையும் சூப்பர் தான். அதுக்கடுத்து இந்த வண்டியோட அந்த ஒரு மூணாவது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி ஆமாங்க. என்னதான் இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு பெட்டர் பவர் பெட்டர் டிசைனோட இருந்தாலுமே அரௌண்ட் ஒரு 45 to 50 kmpl வரைக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணுது. இதுவுமே ரியலி ஒரு சூப்பரான விஷயம் தான்.